ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது உங்களோட கோரிக்கை, விஜயும் அதை முன் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு ஆப்ஷன், ஒன்று சிஎம் கேண்டிடேட்டா சிஎம்மா உங்களை ஆகிறது, இன்னொன்று வந்து நீங்க கேட்டா நிச்சயமா ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அமைச்சரவை. இந்த ரெண்டுமே நிராகரிக்க காரணம் சொல்லுங்க. எங்கள் வலிமையை உணர்ந்து பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து சூழலுக்கு ஏற்ப இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற அடிப்படையில் உடனே போய் நாம் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. நிதானமாகத்தான் முடிவு எடுக்க முடியும். இந்த முடிவுங்கிறது மேஜர் டெசிஷன். இது வந்து மிகப்பெரிய முடிவு. வெறும் பதவிக்கான முடிவாக உடனே போய் நாம் எடுத்துவிட முடியாது. ஆகவே எங்களுடைய எதிர்கால அரசியலையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எதிர்காலத்தில் எடுக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் பரிசீலித்துதான் முடிவெடுக்க முடியும். அதனால்தான் நாங்கள் இப்போதைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்தோம். ஆனாலும் இன்னும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கேற்பது குறித்த கருத்தை முன்னணி தோழர்கள் இன்னும் என்னிடத்தில் வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு அந்த நிலைப்பாட்டில் வரவில்லை. நீங்க இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டது திமுக பின்னாடி இருந்து உங்களை சொல்றாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அழுத்தம் சொன்னதுனால. திமுகங்கிறது யாரோ கிடையாதுங்க, அவங்க எங்க கூட்டணி தானே. நாங்க திமுக கூட்டணி தானே இருந்தோம். நாங்க திமுக கூட்டணி தான் நின்று இந்த 2 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அப்ப திமுக ஒரு கருத்து சொன்னதுனாக்க நாங்க டக்குன்னு புறந்தள்ளிட முடியாதுல்ல. திமுக சொன்னதாவோ அல்லது அதிமுக சொன்னதாவோ கூட வெளியில வதந்திகள் இருக்கலாம். நாங்க திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்கன்னா அந்த ப்ரப்போசலை வந்து நாங்க தூக்கி எறிந்து விட முடியாது. நாங்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களோடு இணைந்து பயணப்பட்டிருக்கிறோம். பல போராட்ட களங்களில் கைகோர்த்து நின்று இருக்கிறோம். எனவே அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் எங்கள் ஆதரவை நல்குகிறோம் என்றுதான் நான் 9ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது கூறினேன். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சிக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஆதரவை நல்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். அமைச்சரவையில் இடம்பெற்றால் நாங்கள் கூட்டணியை முற்றாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று பொருள். அந்த முடிவை எடுப்பதா இல்லையா என்கிற ஒரு கிரைசிஸ் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெருக்கடி. ஆக அது தொடர்பாக விவாதிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படாதா? எதுக்காக இவ்வளவு தூரம் இழுபறி பண்றாங்க, ஏன் தாமதப்படுத்துறாங்க, இவங்க ஏதோ திரைமறைவில் பேரம் பேசுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு அவங்களோட எந்த அக்சஸும் கிடையாது. நீங்க சொன்னீங்க இன்னமும் அமைச்சர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்க கட்சி தோழர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி எல்லாம் இன்னைக்கு மரியாதை நிமித்தம் சந்திக்க வர்றாரு. அந்த இடத்துல போய் நாங்க டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். இல்ல அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல, இதுதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த எம்ஜிஆர் விஜய்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. எம்ஜிஆர் போலவே உருவாகி இருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எம்ஜிஆர் பொசிஷன்ல விஜய் பொசிஷன் அப்படிதான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன்.